ஓபிஎஸ் தலைவா, சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. முதலமைச்சர் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு மர்மமான சூழ்நிலை அப்படின்ட்டு இருந்துச்சு. என்னடா இது தமிழ்நாட்டில் இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓபிஎஸ் இன்னைக்கு ஒன்று பண்ணியிருக்கிறாரு, சான்ஸே இல்லை. ஏடிஎம்கே எவ்வளோ ஒரு பெரிய இது இருந்திருந்தா, அந்த கட்சிக்குள்ள ஒரு மேலாண்மை, ஒரு அதிகாரத்துவம் இருந்திருந்தா ஒரு சிஎம் அவர்களே அசால்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அவரே ஒத்துருக்கிறாரு. எல்லா சோசியல் மீடியாலையும் ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கேவலமாக ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சசிகலா அவங்க வர்றதுக்கு இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியாவில் விட்டு கழுவி ஊற்றி நார் அடிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் அவர் ஓபிஎஸ் அவர் அம்மாவோட சமாதி முன்னாடி பேசினது சான்ஸே இல்லை. உண்மையாலுமே உண்மையான அம்மாவின் விசுவாசி ஓபிஎஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவர் என்ன எண்ணத்தில் சொன்னாருன்னு தெரியல, ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு கெத்து வேணும். அது இன்னைக்கு செம்மையாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஓபிஎஸ். நல்லது நடந்தால் போதும் தமிழ்நாட்டில்.